அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாரா அப்படின்னா ஆமாங்க. போன வாரத்துல பிக் பாஸ் இவங்கள வந்து கழுவி கழுவி ஊத்திட்டு, இதுக்கு மேல உங்களா வச்சு என்னால கேம் ஆட முடியாதுப்பா. நீங்க வந்து என்ன வச்சு, அதாவது நீங்க வந்து என்ன ஓன் பண்ணா நீங்க சம்பாதிச்சு காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு வந்து கேம் க்ளோஸ் பண்ணிட்டு, முடிஞ்சா பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. முடிஞ்சா சம்பாதிங்க, நீங்க இந்த கேமுக்கான டிசேபிள் பர்சனா அப்படின்னு எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வாரத்தை சொல்லிட்டு போனாரு. ஏன்னா இவங்களுக்கு பண்ண அந்த மாதிரி டாஸ்க் எல்லாம். இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் உள்ள வந்து ஐயா மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு இவங்ககிட்ட கேட்டு நிக்கிறாரு. பிக் பாஸ் இவ்வளவு நேரமெல்லாம் பேசுவாரா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட் தான் பேசுவாரு. அதை கேட்கற கேள்வி கேட்டாங்கன்னா சரி ஓகே அப்படிதான் இருக்கும். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா இவங்க மொத்த பேர் உட்கார வச்சு ஸ்கூல் பசங்க மாதிரி பாடம் எடுத்து அழுகிறாரு. இந்த வாட்டி உள்ள வந்தோடனே எப்பா என்ன எல்லாம் மன்னிச்சிருக்குப்பா, என்ன நான் சொன்னதுக்கு எல்லாம் கோவப்பட்டீங்க போல, கோபமெல்லாம் படவேணா, நீங்க எல்லாருமே வந்து என்னோட ஆளுங்க தான், நீங்க பிக் பாஸோட ஆளுங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. பிக் பாஸ் என்ன என்ன பண்றீங்க? நீங்க வந்து இப்போ அவங்களுக்கு தடவி கொடுத்து நல்லபடியா பேசினா இவனுக்கு கேம் ஆட்டுருவான்ல.